காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அண்மை செய்தி. சர்வர் கோளாறு காரணமாக நுழைவுத் தேர்வு எழுதுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் சர்வர் கோளாறு காரணமாக நுழைவுத் தேர்வு எழுதுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிருந்தா. பிருந்தா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக பல பேர் இன்னைக்கு தேர்வு எழுதுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் அங்க சர்வர் கோளாறு ஏற்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன? அருணா, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல இன்று முனைவர் பட்டம், அதாவது பிஹெச்டி படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இந்த நுழைவுத் தேர்வு என்பது ஆன்லைன் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வுல தேர்ச்சி பெறும் மாணவர்கள் தான் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கல்லூரிகள்ல முனைவர் பட்டம் பெற தகுதியானவர்கள். அப்படி இந்த ஆன்லைன் தேர்வு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடைபெற இந்த ஆன்லைன் தேர்வு ஒரு 50 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண் வீதம் 100 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் எழுதுவாங்க. ஆனா அந்த சர்வர் லாகின் பண்ணி தான் உள்ள போகணும். அப்ளை பண்ணிருக்க மாணவர்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு பல்கலைக்கழக தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கும். இவங்க அதை எங்கேயாவது ஒரு ஆன்லைன் சென்டர் மூலமாகவோ அல்லது தங்க வீட்டிலேயே லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப் மூலமா இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஆனா காலையில சரியா அந்த தேர்வு தொடங்கின நேரத்துல 11 மணிக்கு தொடங்கின தேர்வை மாணவர்கள் லாகின் பண்ணும்போது அவங்க யாராலையுமே லாகின் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த முனைவர் பட்ட படிப்புக்கான நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில சர்வர் கோளாறு காரணமாக இந்த மாணவர்களால லாகின் பண்ண முடியாம பெரும்பாலான மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வை எழுத முடியவில்லை. இது தொடர்பாக மாணவர்களும் பல்கலைக்கழக தரப்பை கேட்டிருக்காங்க. நம்மளும் பல்கலைக்கழக தரப்பை தொடர்பு கொண்டு கேட்டோம். அப்ப பல்கலைக்கழக தரப்புல இருந்து சர்வர் கோளாறு ஏற்பட்டதுனால மாணவர்களாக எழுத முடியல அப்படின்னும், இது தொடர்பா இன்று மாலை துணைவேந்தரோட கலந்து ஆலோசிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க உள்ளோம் என்பது குறித்து நாளை காலை அறிவிப்பு வெளியிடப்படும் என திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தரப்புல நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணா, ஏற்கனவே திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு முடிவுல ஒற்றை இலக்க 1 டிஜிட் மதிப்பெண் ரிசல்ட்டா வந்திருந்ததும், பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாம உள்ளதும், தமிழக அரசு நிதி வழங்கவில்லை என்ற போராட்டமும் தொடர்ந்து வரும் நிலையில தற்போது நுழைவுத் தேர்விலையும் குளறுபடி ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் மத்தியில மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிருந்தா. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.